சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், விவரங்கள். மோனிஷா, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவர்களில் அவசரகால சிகிச்சை பிரிவில் பயிற்சி மருத்துவர்கள் 3 பணியில் இருந்த போது சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்து விபத்தில் காயமடைந்த நிலையில் அவரது நண்பர்கள் சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். அச்சமயம் மருத்துவர்களால் பயிற்சி மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முற்பட்டதுடன் நரம்பியல் மருத்துவரின் ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இளைஞர்களுக்கு சிகிச்சை அளிக்க தாமதம் ஏற்படுவதாக கூறி சிகிச்சைக்கு வந்த இளைஞர்களின் நண்பர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதம் செய்ததுடன் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தி ஆபாசமாக பேசியதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவர்களை விலக்கி சமாதானம் செய்த நிலையில் இந்த சம்பவம் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சியுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிறுவன சார்பில் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 1 வார காலத்தை கடந்தும் காவல்துறை சார்பில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்பட்ட நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் தற்போது காலவரட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் போலீசார் தரப்பில் கூறும்போது சம்பந்தப்பட்ட ஒருவரை வழக்கு பதிவு செய்துள்ளதும் மற்ற 3 தனிப்படை அமைத்து தேடி வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிதம்பரம்.